ஒரு நாள் இரவு ஒரு தாய் புலியும் அதன் குட்டி புலியும் காட்டில் இருந்த ஒரு குகைக்குள் தூங்கிக் கொண்டிருந்தன. அப்போது 4 வேட்டைக்காரர்கள் கூட்டமாக அந்த புலியின் குகைக்குள் நுழைந்தனர். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த குட்டி புலியை பிடித்து வெளியே கொண்டு வந்தனர். அந்த சத்தத்தை கேட்டு விழித்த தாய் புலி வேட்டைக்காரர்களை விரட்டத் தொடங்கியது. தாய் புலி தங்களை துரத்தி வருவதைக் கண்டு பயந்து போன வேட்டைக்காரர்கள் குட்டி புலியை அருகிலிருந்த ஆற்றில் விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர். தன் குட்டியை காணாமல் தாய் புலி மிகவும் கவலையடைந்து கண்கலங்கியபடி காட்டுக்குள் தேடிச் சென்றது. ஆறில் அடித்துச் செல்லப்பட்ட குட்டி புலி ஒரு பகுதியில் முயல்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் வந்து சேர்ந்தது. அங்கு அது மயங்கிய நிலையில் கிடந்தது. குட்டி புலியை பார்த்ததும் அங்கிருந்த முயல்கள் அனைத்தும் பயந்து போயின. அப்போது புதிதாக குட்டிகளை பெற்றிருந்த ஒரு தாய் முயல் மற்ற முயல்களிடம், யாரும் பயப்படாதீர்கள், இது ஒரு குட்டிதான், இதற்கு நம்மால் முடியும் அளவு உதவியை செய்வோம் என்று கூறியது. அந்த தாய் முயல் குட்டி புலியை தன் அரவணைப்பில் எடுத்துக்கொண்டது. பின்னர் தன் குட்டிகளுடன் சேர்த்து அந்த புலிக்குட்டியையும் வளர்க்கத் தொடங்கியது. அதே சமயம் காட்டின் மற்றொரு பகுதியில் குள்ள நரிகளின் கூட்டங்கள் முயல்களை அடிக்கடி வேட்டையாடி வந்தன. இதனால் முயல் கூட்டங்கள் எப்போதும் அச்சத்துடன் வாழ்ந்து வந்தன. காலம் சென்றது. அந்த குட்டி புலி ஒரு பெரிய ஆண் புலியாக வளர்ந்தது. அதனுடன் சேர்ந்து வளர்ந்த முயல் குட்டிகள் அந்த புலியை தங்களுடைய சகோதரனாகவே நினைத்து வந்தன. அவர்களுக்குள் அன்பும் பாசமும் நிறைந்திருந்தது. ஒரு நாள் வளர்ந்த ஆண் புலி தண்ணீர் குடிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்றது. அப்போது அங்கு மற்றொரு ஆண் புலி வந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அந்த புலி வளர்ந்த புலியை பார்த்து, நீ எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டது. அதற்கு வளர்ந்த புலி, நான் ஒரு புலி இல்லை, நான் முயல் குட்டி என்று கூறியது. அதை கேட்டதும் அந்த புலி சிரித்தது. என்ன சொல்கிறாய்? நீ பைத்தியமா? உன் உருவத்தையும் என் உருவத்தையும் இந்த ஆற்று தண்ணீரில் பார், இரண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கின்றன. முயலின் உருவம் எப்படி இருக்கும் என்று உனக்கே தெரியும் அல்லவா என்று கூறியது. வளர்ந்த புலி ஆற்றின் நீரில் தனது உருவத்தை பார்த்தது. அப்போது தனக்குள் பல சந்தேகங்கள் எழுந்தன. உடனே அது தாய் முயலிடம் சென்று, அம்மா, நான் உண்மையில் யார் என்று கேட்டது. தாய் முயல் கண் கலங்கியது. பின்னர் இதுவரை மறைத்து வைத்திருந்த உண்மையை சொன்னது. நீ எங்கள் குட்டி அல்ல, நீ ஒரு புலிக்குட்டி. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட போது உன்னை நாங்கள் கண்டோம். அப்போது நீ மிகவும் சிறியதாகவும் மயக்கத்திலும் இருந்தாய். அதனால் உன்னை எங்கள் குட்டியாக நினைத்து வளர்த்தோம் என்று தாய் முயல் கூறியது. வளர்ந்த புலி தாய் முயலை பார்த்து, தாயே, நீங்கள் கண் கலங்காதீர்கள், நான் உங்களை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன், நீங்கள் தான் என்னை வளர்த்த தாய் என்றது. அதற்கு தாய் முயல், நீ எங்களை பற்றி கவலைப்படாதே, உன்னை பெற்ற தாயும் எங்கோ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கலாம், நீ உன் உண்மையான குடும்பத்தை தேடிச் சென்று பார் என்று கூறியது. வளர்ந்த புலி தாய் முயலுக்கு நன்றி கூறிவிட்டு தன் உண்மையான தாயை பார்க்கும் ஆசையுடன் புறப்பட்டது. வளர்ந்த புலி தனது பழைய குகையை தேடி கண்டுபிடித்து அங்கு சென்றது. அங்கு 2 ஆண் புலிகள் இருந்தன. அவற்றில் ஒரு புலியிடம் வளர்ந்த புலி தனது உண்மையை சொல்லிவிட்டு, என் தாய் புலி எங்கே இருக்கிறாள் என்று கேட்டது. அதற்கு அந்த ஆண் புலி, நான் உன் தாயின் அண்ணன், நீ காணாமல் போன நாளிலிருந்து உன் தாய் உன்னை தேடி காட்டிற்குள் அலைந்தாள். அப்போது கூட்டமாக வந்த குள்ள நரிகள் அவளை தாக்கி கொன்றுவிட்டன என்று சோகத்துடன் கூறியது. இந்த செய்தியை கேட்டதும் வளர்ந்த புலியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது அந்த ஆண் புலி, கண் கலங்காதே, உன்னை வளர்த்த முயல் கூட்டமும் இப்போது குள்ள நரிகளால் ஆபத்தில் இருக்கிறது, நீ அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியது. அதை கேட்ட வளர்ந்த புலி, அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும், என்னை வளர்த்த அந்த முயல்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்று உறுதியாக கூறியது. அதற்கு அந்த ஆண் புலி, அப்படியானால் குள்ள நரிகளை எப்படி எதிர்கொள்வது என்று நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்றது. வளர்ந்த புலி சரி என்று கூறியது. அந்த ஆண் புலி வளர்ந்த புலிக்கு காட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆபத்தான விலங்குகளை எப்படி எதிர்கொள்வது என்பதையும் கற்றுக் கொடுத்தது. பயிற்சியை முடித்து கொண்டு வளர்ந்த புலி மீண்டும் முயல்கள் வாழும் இடத்திற்கு திரும்பியது. அங்கு புள்ள நரிகள் முயல்களை துரத்தி கொண்டிருந்தன.
முயல் கூட்டம் பயந்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது வளர்ந்த புலி அங்கு வந்து குள்ள நரிகளை விரட்டியது. அதன் வலிமையைக் கண்டு குள்ள நரிகள் அங்கிருந்து ஓடிவிட்டன. முயல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தன. வளர்ந்த புலியை பார்த்த தாய் முயலின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. வளர்ந்த புலி தாய் முயலை பார்த்து, நீங்கள் என்னை உங்கள் சொந்த குட்டியாக வளர்த்தீர்கள். இப்போது உங்களை பாதுகாப்பது என் கடமை என்றது. அதன் பிறகு அந்த புலி முயல் கூட்டத்திற்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களுடன் அன்பாக வாழத் தொடங்கியது. கதையின் கருத்து, நம்மை பெற்றவர்கள் மட்டுமல்ல, நம்மை அன்புடன் வளர்த்து கஷ்டத்தில் காப்பாற்றுபவர்களும் நம் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள். நன்றியை மறக்காமல் இருப்பதே உண்மையான மனிதநேயம்.